காளிதாஸ் 2 படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் மேடையில் குத்தாட்டம் போட்ட பரத், சாந்தனு மற்றும் கலையரசன் செம்ம டான்ஸ் போங்க. அடுத்து ஸ்பீச்சை கேட்கலாம். எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணது. இந்த பிளானிங் எனக்கு தெரியாது, கிக்கியும் பாரியும் பண்ணது. முதல்ல இந்த படத்தில் என்டையர் டீமுக்கு எனக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெயிலர் 2 தடவை பார்த்தா உண்மையிலே ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. காளிதாஸ் 1 வந்து எந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தோம். ஐ திங்க் அதோட ஒரு டபுள் இம்பாக்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். காளிதாஸ் 2 அந்த அளவுக்கு பயங்கர தரமா இருந்துச்சு. ஸோ இந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரைட், இந்த டைரக்டர் அண்ட் படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே. முதல்ல என்னோட இந்த ஃபங்க்ஷனை எனக்கு இந்த டீம்ல எனக்கு 2 பேர் ரொம்ப நல்ல பழக்கம். ஒண்ணு பாரி, இன்னொன்னு ரொம்ப பவ்யமா உட்காந்துருக்க பவானி அலையஸ் சாவிரா அலையஸ் வரதா சொல்லணுமா. ஸோ எனக்கு பவானியோட நான் பாலக்காடுகள் ஒர்க் பண்ணேன் தங்கம்ல. வெரி வெரி சின்சியர் ஆர்டிஸ்ட். நம்ம ஷீஸ் a lot of இங்க ரொம்ப பவ்யமா உட்காந்துருக்காங்க. பட் ஷீஸ் சூப்பர் ஃபன் டு பி வித். அது எந்த அளவுக்கு ஃபன்னா இருந்தாலும் அந்த கேமரா முன்னாடி வரப்ப அவ்வளவு சின்சியரா இருப்பாங்க. அண்ட் கம்ப்ளீட்டா அந்த கேரக்டராகவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க எடுத்து நாங்க நடிக்கிற எல்லா கதைகளையும் நம்ம பார்த்திருக்கோம். விடுதலையிலிருந்து இப்போ ஹாட்ஸ்பாட் அண்ட் இப்போ காளிதாஸ். ஸோ ஐட் லைக் டு விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் பானி. அண்ட் மெயினா இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் அஃப்கோர்ஸ் காளிதாஸ் 2 ஒரு ட்ரெய்லர் லான்ச், அதுக்கப்புறம் ஸ்கை பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன் வைஸ் லான்ச். வெல்கம் அஜய், உங்களோட டெபியூ இது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் பர்சனலா நான் இதை எப்படி பாக்குறேன்னா செலிப்ரேஷன் ஆஃப் எ ஜேர்னி அப்படின்னு பாக்குறேன். நான் அது என்ன ஜேர்னினா என்ன போராட்டங்கள் என்ன வந்தாலும், வெற்றிகள் தோல்விகள் இதெல்லாமே தாண்டி, கரியரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே தாண்டி சைலண்டா கன்சிஸ்டன்டா தனக்கு வேற வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டு ஒரு 50 படம் தாண்டி போன எனக்கு நண்பன் பரத். ஐ திங்க் இட் இஸ் செலிப்ரேஷன் ஆஃப் பாரின்னு தான் நான் பார்க்கிறேன். நான் இதை பிகாஸ் ஐ திங்க் ஆக்டர்ஸ் நம்ம 2 விதமான ஆக்டர்ஸ் நான் பார்க்கிறேன். ஒண்ணு அவங்களோட கெரியர் க்ரோத், அவங்களோட ஹார்ட் ஒர்க்கால அவங்க எல்லாரையுமே ஹைப் பண்ற ஆக்டர்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரத் மாதிரி ஆக்டர்ஸை பார்க்கிறேன். பிகாஸ் எவ்வளவு போராட்டம் என்ன வந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு கன்சிஸ்டன்டா அந்த ஹார்ட் ஒர்க் அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஆக்டர் தான் நான் பரத்தா பார்க்கிறேன். நான் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ஹிஸ் கரியர் அவர் எடுத்து பண்ண ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல்ஸ். அவரோட படங்கள் எல்லாமே நான் நிறைய படங்கள் சொல்லிட்டு போகலாம். காதல் எம்பெண் மகன், காதல், கண்பெண் காதலை, வெயில், இந்த வரிசையில் அதுக்கப்புறம் காளிதாஸ் 1. ஸோ இந்த வரிசையில இன்னும் வேற சில படங்கள் மிஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த வரிசையில ஐம் வெரி வெரி ஷுவர், நான் ஆசைப்படுறேன் காளிதாஸ் 2 பரத்துக்கு இன்னொரு ஒரு லேண்ட்மார்க் பிலிமா லேண்ட் ஆகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஐட் லைக் டு விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் பாரி. ஸோ இது ஆக்டர் சாந்தனுவா நான் அது ஆக்டர் பரத்துக்கு விஷ் பண்றேன். நண்பன் சாந்தனுவா ஆஃப் ஸ்கிரீன் ரொம்ப ஆனஸ்டா சொல்லணும்னா வெரி வெரி டவுன் டு எர்த், ரொம்ப ரொம்ப ஹம்பிள், ரொம்ப கிரவுண்டடான பர்சன் தான் பரத். எல்லாருமே ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க, இவங்கெல்லாம் சிசிஎல் எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருப்பீங்களே, பரத் ரொம்ப சீரியஸான அவர் நடிக்கிறாங்க. ஆஃப் ஸ்கிரீன் அவர் எவ்வளவு காமெடி பண்ணுவார் எல்லாருக்குமே தெரியும். ஒரு செம்ம ஃபன், செம்ம என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் தான் பரத். நாங்க சிசிஎல் ஒரு 20 பேர் சேர்ந்து உட்காந்தாலும் அந்த 20 பேர் சிங்கிள் ஹேண்ட் தான் அவர் ஹேண்டில் பண்ணுவார். அந்த அளவுக்கு பயங்கர ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ். எனக்கு பாரி கிட்ட பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐ மீன் அப்பார்ட் ஃப்ரம் டான்ஸ் அண்ட் ஆக்டிங் அதெல்லாத்தையும் தாண்டி ஒண்ணு பாரியோட ஃபிட்னஸ். என்ன ஆனாலும் இப்போ ஜிம்முக்குலாம் நம்ம கிளம்பி போனா நான் பிளான போட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். ஆனா எங்கேயாச்சும் இன்ஸ்டாகிராம்ல பரத்தோட ஸ்டோரி நான் பார்த்து ஒரு கில் ட்ரிப்ல நான் கிளம்பி போயிடுவேன் நான். பட் அது ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் த்ரூ சம்திங் அவர் எல்லாரையும் இன்ஸ்பிரேஷன் பண்ணிட்டே இருக்காரு. அண்ட் தட் இன்ஸ்பிரேஷன் இஸ் வெரி வெரி குட். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டயட், ஒர்க் அவுட் இதெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா நான் நிறைய பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி நான் ஸ்டார்டிங் போது அவ்வளவுதான். அண்ட் இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா பாரியோட ஃபேஷன் சென்ஸ். அதாவது நாம விக்ராந்த் கலை அதெல்லாம் இருக்காங்க, நாங்களும் அடிக்கடி பேசிட்டே இருப்போம். அவங்களையும் மேடை கூப்பிட போறோம்.
கூப்பிடலாமா? பேசஞ்சு எஸ், ரியலிஸ்டிக் பெர்ஃபார்மர் அண்ட் ஸ்ட்ராங் கேரக்டர் சாய்ஸஸ் மூலமா மக்கள் மனசுல பெரிய இடத்தை பிடிச்ச கலையரசன் அண்ட் ஆதவ் கண்ணதாசன். காளிதாஸ் பார்ட் 1ல நீங்க முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கீங்க. ப்ளீஸ் ஜாயின் us on stage. நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் for கலையரசன் and ஆதவ் கண்ணதாசன் அவர்கள். ஸோ நாங்கள் வந்து சொன்ன மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி கூட்டத்தில் எங்க விட்டாலும் வந்து துண்டா தெரியும் மாமா பாரி அப்படின்னு. அந்த மாதிரி வந்து பாரியோட ஃபேஷன் சென்ஸ் வந்து அவருக்கு ஸ்டைலிஷ்லாம் தேவையில்லை, அவரே போதும். நான் தான் வந்து ஏதோ கூட சுத்திட்டே இருக்கேன் என் ஒய்ஃபை. அந்த அளவுக்கு நான் பேட் ஃபேஷன். பட் அது எனக்கு டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு பாரிக்கு அவங்களோட ஃபேஷன் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். நானும் விக்ராந்த் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவோம், தூங்கும் போது கூட மேட்சிங் வந்து ஸ்டைலா இருக்கிற ஸ்டைல் தான் நம்ம பாரி மாமா தான் அப்படின்னு. பட் ஜோக்ஸ் அபார்ட், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையில நான் என்னோட நேரம் நின்று பேசுற ஒரு ஃபீல்ல தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ பாரி. இந்த படம் காளிதாஸ் 2 என்னோட நான் சொன்ன அந்த படங்களோட வரிசையில எனக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க் பிலிமா எனக்கு அமையணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் பாரி. சூப்பர், தேங்க் யூ. அடுத்ததான் மாமா கலையரசன். எல்லாமே நீயே பேசிட்டியா மச்சான், என்ன இருக்கு? எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா பார்க்கறது சாந்தனு தான். நாங்க ரொம்ப சந்தோஷம். வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா, காளிதாஸ் 2 ட்ரெய்லர் சூப்பரா இருந்தது. நான் படமும் பார்த்துட்டேன். கண்டிப்பா ரொம்ப சூப்பரான ஒரு படம். கிளைமேக்ஸ் வந்து பயங்கர அன்பிரிடிக்டபிளா இருக்கும். அதே மாதிரி படம் ஃபுல்லாவே சூப்பரா, எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சங்கீதா மேம் எல்லாருமே, பவானி, அஜய், வாழ்த்துக்கள் அஜய். அஜய் வந்து ஃபர்ஸ்ட் படம், இன்னொரு படம் 2 படம் முடிச்சு வச்சிருக்காரு அஜய், ஒண்ணு இறங்கும். பாரி, லவ் யூ பாரி, ஆல்வேஸ். சோனி எல்லாமே சொல்லிட்டான். சோனி சொன்னது எல்லாமே அவ்வளவு உண்மை. ஏன்னா எனக்கு வந்து நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது பாரிலாம் ஒரு பெரிய ஸ்டார், எப்படி இப்போ அதே மாதிரி. ஆனா பாரி கிட்ட வந்து நாங்க சிசில ரொம்ப க்ளோஸா பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இப்போ பாரி கிட்ட பேசும்போது தான் நான் எப்பவுமே சொல்லிட்டே இருக்கேன் ஒரு, ஏன்னா நான் ஜென்ரலா யோசிப்பேன், சினிமால வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியா கிடைக்கும், சக்சஸ், ஃபெயிலியர், அவமானம் எல்லாமே. ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருக்கணும் டு பி இன் சினிமா, ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அன் ஆக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது பாரியை நான் கேட்டிருக்கேன், எப்படி பாரி நீங்க உச்சத்தையும் பார்த்துருக்கீங்க, இப்போ வந்து ஒரு ஃபெயிலியரும் வரும், திரும்ப அதே ஃபயர் வரும், அதே இது வரும், திரும்ப அகைன் சக்சஸ் அண்ட் ஃபெயில் எல்லாமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாரியோட நிறைய அட்வைஸ் நான் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ பாரி, வி ஆல்வேஸ் லுக் அப் டு யூ. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா படம் பெரிய ஹிட் ஆகும். டைரக்டர் சாருக்கு வாழ்த்துக்கள், வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா காளிதாஸ் 2 ஒன்னை விட பெரிய ஹிட் ஆகுன்றது என்னோட பெரிய நம்பிக்கை. எல்லாரும் கண்டிப்பா போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். சாம் ப்ரோ, தேங்க்யூ மச்சான், வாழ்த்துக்கள். சூப்பரா இருக்கு. லுக் அப் டு பாரி வந்து வயசானவன கிட்ட உண்மைதானே? ஓ மாமி, ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா, பரத் ப்ளீஸ் ஜாயின் them on stage. அது எப்படி நீங்க உட்காரலாம், தனியா இருக்க முடியாது. ஒரு 15 கிலோமீட்டர் அமௌண்ட் வந்து பார்த்தாலும் பெரிய மாதிரி ஒரு சட்டமா போட்டு இருக்காப்புல. வாட்ஸ்அப் குரூப்ஸ் அவ்வளவு குரூப்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு பேரையும் கேட்டா அவ்வளவு அற்புதமா இருக்கும். என்ன கொடுமைனா சார், நான் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பாய்ஸ் படம் பார்த்தேன் சார். ரொம்ப பீத்திக்காது. நானும் அப்ப 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். 17 வயசுல சினிமாவுக்கு வந்ததுனால வந்துட்டு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஜென்சி வந்து சொன்னாங்கன்னா கூட ஓகே. முத்தின பீஸ் எல்லாம் எங்கிட்ட வந்து சார், நான் 11th 10th எல்லாம் படிக்கும் போது பார்த்தேன் சார் உங்க படம், அப்ப பார்த்தேன் சார் பானுங்க. அதுல 2 விஷயம் எனக்கு ஒண்ணு, நானும் அப்ப 11th தான் படிச்சுட்டு இருந்தேங்கிற ஃபீல் வரும். அப்ப சம்டைம்ஸ் வந்து மூத்த கலைஞர் ஃபீல்ல வந்துட்டு நானும் 12th படிக்கும் போது நான் காதல் பார்த்தேன் சார். அதுதான் சொல்றேன், அது ஒரு மூத்த கலைஞர்கள் ஃபீல் இருக்கு தெரியுமா, அந்த ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் தேத்திக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, நம்மளுக்கு சங்கர் சார் அப்பவே கொடுத்துட்டாரு வாய்ப்பை. ஸோ அதனால சொல்றேன். பட் எனிவேஸ் மச்சா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி வேர்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு அந்த 1 மாசம் தான் சிசிஎல்ல வந்துட்டு நாங்களா இருக்கிற அந்த ஒரு 1 month அது ஃபுல் பாய்ஸ் கேங் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பிடிச்ச 2 விஷயம், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது பிளஸ் கிரிக்கெட் ஆடுறது. அண்ட் தேங்க்யூ கலை. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆதவ், திஸ் இஸ் யுவர் ஃபங்க்ஷன் அஸ் வெல், பிகாஸ் ஆதவ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் காளிதாஸ்ல வந்துட்டு ஹி இஸ் ஒன் ஆஃப் ப்ரோட்டகனிஸ்ட் நடிச்சிருப்பாப்ல என் கூட சேர்ந்து. ஸோ அதனால லுக்கிங் ஃபார்வர்ட். அப்புறம் நான் பேசுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் கமிங். நீ பேசலாம். எஸ் ஆதவ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ காளிதாஸ் 1ல வந்து எனக்கு ஒரு நல்ல ரோல் கிடைச்சது. அண்ட் அஜய், ஐ திங்க் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து கண்டிப்பா ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் ஸ்ரீசிந்தல் சார் கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். And for a debutant, I think this is a really, really good launch.
and I'm wishing you all the very best. And the whole team, everyone, Bharat, Bhavani, and the cinematographer and everyone, all the very best. Thank you so much. And this is a very strong friendship. ஏன்னா நாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த அதனால தான் வைக்கணும் எல்லாம் பொக்கே கொடுக்கலான்னு கேட்டான் கொடுத்துருங்க ஓகே ஆமா கலைக்கு கொடுக்கலையா மேட கலை நம்ம தான் கொடுக்கணும் கலையாக்கு வந்து எப்படி நான் கூப்பிட்டு நீ திரு முத்து திரு கிருஷ்ணன் கலை நான் உங்களுக்கு பில்டப் கொடுத்தேன் கலை ஒரு நேச்சுரல் கொடுக்கலாம் நீ எனக்கு சரி இது சோனு வாங்கிட்டியா ஸ்டேஜ்ல எனக்கு ஒரு ஆசை உங்களோட அந்த ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இப்போ இவங்களுக்கு வந்து நீங்க வந்து எந்த விதமா காட்ட போறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க? என்ன ஒண்ணுமே இல்லையே. பின்னாடி இருந்து டாக் பேக்ல ஏதாவது சொல்லிருப்பாங்க, கண்டென்ட் கொடுங்க. ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் தோள்ல கை போடுங்களேன், அப்படியே ஜஸ்ட் ஒரு ஹக் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுங்க. எங்களோட ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு போர்ட்ல டிபி கட் பண்ணுங்க. 1 2 3 இது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மட்டும் கேட்டாருங்க, எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். Once again, okay, but congratulations. Thank you. We have four wonderful dancers here. அந்த மியூசிக்க போடுங்க, அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஆட்டத்தை போட்டு கலந்துட்டாங்க. கலை மாமா லீஸ் பண்ணுவாரு, நாங்களாம் ஃபாலோ பண்ணுவோம். கலை ப்ளீஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணா அவங்க போட்டுட்டாங்க. ரெண்டு பேர் இருக்கிறது சரி வேலை செய்யணும். உங்க வீட்டுல சொல்ல சொன்ன ஸ்டேஜ் டான்ஸ் ஆட சொல்லி கேளு. ஆதவ் எதுக்கு ஆட மாட்டேங்கிறாரு? Anyway, thank you so much, and let this friendship be always strong. Thank you so much. I hope